உள்நாட்டு இறைவரித் திணைக்களத்தில் இருந்து எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமையால் அரச வருமானம் நெருக்கடியாக மாறும் அபாயம் காணப்படுவதாக நிதி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் உள்நாட்டு இறைவரித் திணைக்களம், இலங்கை சுங்க மற்றும் மதுவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய மொத்த வருமான இலக்கு 427 பில்லியன் ரூபாவாகும். அந்த தொகையிலிருந்து உள்நாட்டு இறைவரித் திணைக்களம் ஈட்ட வேண்டிய வருவாய் இலக்கு 2024 பில்லியன் ரூபாவாகும். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையில் இருந்து இலங்கை விலகிச் செல்வதற்கான ஏதுநிலைகள் இல்லை என்று கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதியம் கணேசமூர்த்தி தெரிவித்தார். அது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமாக இருந்தாலும் வேறு யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் அதில் இருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு விலகிச் செல்வார்களாக இருந்தால் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலையை நிச்சயமாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ். ஜகாரியன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மேன்மைதாங்கி அதிமேதகு என விളിக்க வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஸ்ட் உறுப்பினர் கே. லால்காந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அனுராகுமார ஜனாதிபதியாக பதவி வகித்தாலும் அவரை தோழர் என அழைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.